இன்று முதல் நாம் சில குறிப்பிட்ட தலைப்புகளில் கதைகளோடு சேர்ந்து கருத்துகளையும் கவனித்து பார்க்கலாம். முதலாவதாக மார்ச் 19ஆம் தேதி ஜபம் என்ற தலைப்பிலே சுவாமி சித்பவானந்த அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தினசரி தியானத்தின் கருத்துக்கு ஒத்து வரக்கூடிய கதையாக வால்மீகி மகரிஷியினுடைய கதை சொல்லப்படுகின்றது. இந்த ஜபம் என்ற தலைப்பிலே பெரியசாமி சொல்லக்கூடிய கருத்து, இறைவனை காட்டிலும் இறைவனுடைய திருநாமம் மிக உயர்ந்தது. அதை நாம் இடைவிடாது சொல்லி வர உரு ஏற திரு ஏறும் என்று சொல்லுகின்றார்கள். சாமிஜி ரெண்டு கருத்தும் சொல்ற, வைணவம் சைவம் ரெண்டுமே. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற தொடரையும், சிவ சிவ என்றிட சிவகதி தானே என்ற தொடரையும் மேற்கோள் காட்டி கூறியிருக்கின்றார். இதற்கு பொருத்தமாக வரக்கூடிய கதை என்று வால்மீகி மகரிஷியினுடைய கதை சொல்லப்படுகின்றது. வால்மீகி மகரிஷி சேவணர் சுகன்யா என்ற நல்ல, அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் ரிஷியாகவும் ரிஷி பத்தினியாகவும் இருந்தவர்கள். அவர்களுடைய மகனாக பிறந்தவர் 3 வயதிலே திருவிழா பார்ப்பதற்காக செல்லுகின்றார்கள். பார்த்த இடத்திலே குழந்தை தவறிவிடுகின்றான். எங்கெங்கு தேடி பார்த்தாலும் குழந்தை கிடைக்கவில்லையே என்ற வருத்தத்தோடு இவர்கள் இருவரும் ஆசிரமத்துக்கு திரும்பி விடுகின்றார்கள். அந்த சமயத்தில் ஒரு வேடுவன் கையிலே அந்த குழந்தை கிடைக்கின்றது. அவனுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்து, நமக்கு கிடைக்காத ரத்தினம் போல இறைவனே கொடுத்திருக்கின்றான், அதனால ரத்னாகரன் என்று பெயர் சூட்டி குழந்தையை வேடுவர் குல தலைவனாக எல்லாவித பயிற்சிகளும் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி வேடுவர்கள் மத்தியிலேயே அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம், உடை, அன்றாட பேச்சுவார்த்தைகள், செய்கைகள், உயிரினங்களை அடித்து கொலை செய்வது அது ஒரு பாவம் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்து வரக்கூடிய நிலை. இப்படி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து வந்ததால் ரத்னாகரன் ஒரு கொடுமையான உள்ளம் கொண்டவனாக வளர்ந்து வருகின்றான். அந்த வேடுவர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை, இரவு நேரத்திலே பாம்பு செல்லும் பொழுது அதை பின்தொடர்ந்து சென்றால் இருட்டிலே அது இரை தேடுவதற்காக தன்னுடைய உச்சந்தலையில இருக்கிற நாகரத்னத்தை உமிழ்ந்து வெளிச்சத்துக்கு வைத்து அங்குமிங்கும் அலையும். அந்த சமயத்திலே அந்த நாகரத்னத்தின் மீது ஏதாவது குப்பை கூளங்களை போட்டு மறைத்து வைத்துவிட்டு பின்னால் எடுத்து கொண்டு செல்வது என்பது வேடுவர் குலத்தில் ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. ரத்னாகரனும் அதுக்காக மிக மிக முயற்சி பண்ணி பார்க்கிறான். எத்தனை தான் அவன் தலைகீழாக நின்று முயன்று பார்த்தாலும் எதுவும் அவனுக்கு அகப்படவில்லை. அப்போ ஒரு பறவையாவது அடித்து வேட்டையாடலாம் என்று பறவைக்கு குறி வைத்து அம்பு போடுகின்றான். அந்த குறியும் தப்பி பறவை பறந்து சென்று விடுகின்றது. பின்னாலே இருந்து நாரத மகரிஷி சிரிக்கின்றார்.
அப்போ இவனுக்கு கோபமாக வருகிறது. ஒரு விஷயத்தில் நாம் தோல்வியை சந்திக்கும் பொழுது பின்னால் இருந்து ஒருவர் சிரித்தார் என்றால் இயல்பாக மனித இயல்பு, நான் கீழே விழுந்தேன்னா என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு உனக்கு அப்படி ஆர்வமா இருக்கு, நான் தோத்து போறேன்னா அதுல ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கு, நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு உடனே யார் நம்மை ஏளனமாக பார்த்து சிரித்தாரோ அவர் மீது கோபம் திரும்புகின்றது. அதே போல ரத்னாகரன் நாரத மகரிஷி இடத்துல திரும்பி, நீங்கள் யார், எதற்காக என்னை பார்த்து சிரிக்கின்றீர்கள் என்று கேட்கிறான். அப்போ மகரிஷி அவனுக்கு நல்ல உயரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார். உன்னுடைய நல்ல இயல்புப்படி நீ மீண்டும் மாறுதல் வேண்டும். தற்காலிகமாக இந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கி கொண்டதால உனக்கு உன்னுடைய சுய இயல்பு மறந்த நிலையில இருக்கின்றார் என்று சொல்லி ராமநாமத்தை உபதேசம் செய்கின்றார். ரத்னாகரன் எந்தவித ஒரு ஞானமும் அறிவும் இல்லாத சூழ்நிலையில இருந்ததுனால அவனுக்கு ராம என்று கூட சொல்ல தெரியவில்லை. அவனுக்கு பழக்கமான செடி கொடி மரம் பறவைகளை வேட்டையாடுவது இதுதான் தெரியுது. அப்போ நாரதர் சொல்றார், மரா 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 என்று சொல்லு, உனக்கு மரம் தெரியும், மராமரம்னு. அப்போ ராம 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ராமநாமம் இயல்பாக ஜபித்த பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லும். அதே போல ரத்னாகரனும் ஜபம் செய்து கொண்டே இருக்கின்றார். அவரை சுற்றி பெரிய புற்றே வளர்ந்து விடுகின்றது. மீண்டும் நாரத மகரிஷி வருகின்றார். வந்தவரிடத்துல ரத்னாகரன் நீண்ட நாட்களாக கண்களுக்கே தென்படவில்லை, எங்கோ போய்விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இல்லை, நிச்சயமாக இந்த காட்டுக்குள் தான் இருப்பான் என்று அங்குமிங்கும் தேடி ஒரு புற்றை பார்க்கின்றார். அந்த புற்றில இருந்து ராமநாம ஜபம் அவருடைய காதுகளில் மென்மையான ஓசையாக விழுகின்றது. அப்போ அந்த புற்றை பார்த்து வால்மீகி வெளியே வா என்று அழைக்கின்றார். வன்மீகம் என்பது எறும்பு புற்று, கரையான் புற்று, இப்படி பெரிய அளவிலே இருக்கக்கூடியதற்கு பெயராக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்படி புற்றால் சூழப்பட்டு அமர்ந்திருந்த காரணத்தாலே அவரை வால்மீகி என்று அழைக்கின்றார். குரு வந்து அழைத்தவுடனே புற்றை விட்டு வெளியே வருகின்றார். அவரை பார்த்தவுடனே அவருடைய முகத்திலே இருக்கின்ற ஆன்ம ஒளி, அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய பிரகாசம், தேஜஸ், இதையெல்லாம் பார்த்துவிட்டு அவரை அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்லும் அவருடைய மனைவி இடத்திலே நாரதர் சொல்லுகின்றார், உன்னுடைய கணவர் இப்பொழுது ரத்னாகரன் இல்லை, வன்மீகத்தால் சுற்றப்பட்டு இருந்த காரணத்தால் வால்மீகி மகரிஷியாக மாறிவிட்டார். அந்த மகரிஷிக்கு ஒரு சிறிய ஆசிரமம் அமைத்து தேவையான பணிவிடைகளை நீ செய்து வருதல் வேண்டும், அதுவே உனக்கு உற்ற கடமையாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அந்த வால்மீகி மகரிஷி தான் பின்னாலே பெரிய பெரிய காரியங்களை எல்லாம், வால்மீகி ராமாயணம்தான் மற்ற எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய ராமாயணத்திற்கும் மூல நூலாக அமைந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய பண்டிதராக, திறமைசாலியாக, ஆன்மீகத்திலும் மற்ற உலகில்
அறிவுகளிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அந்த ராமநாம ஜபம் செய்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அன்றாடம் நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ, நிறைய பேர் இடத்துல பழக்கம் இருக்கிற 108 மணிகள் இருக்கக்கூடிய ஜபமாலை வைத்து இன்று எப்படியாவது ஒரு 3 மாலை ஜபம் செய்ய வேண்டும் அல்லது 6 மாலை ஜபம் செய்ய வேண்டும் என்று கணக்கு வைத்து கொண்டு செய்கின்றார்கள். சாரதா தேவியாரை பற்றி சொல்லும் பொழுது, விடியற் காலை 2:30 அல்லது 3 மணிக்கெல்லாம் எழுந்து காலை செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு ஜபம் செய்த அமர்ந்தால் கோடிக்கணக்கான நாம ஜபம் செய்வார் என்று சொல்லுகின்றார். எத்தனையோ பேருக்கு தீட்சையாக நாமும் கொடுத்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் ஒழுங்காக செய்யவில்லை என்றால் அவர்களுக்காக நான் சேர்த்து செய்கின்றேன் என்று அன்னையார் கூறுவார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கின்றோம். அப்படி நாம் எந்த அளவிற்கு ஜபம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் நம்மை நோக்கி பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளம் போல வரும் என்று கண்கூடாக பார்க்கின்றோம். தியாகராஜ சுவாமிகள் கோடிக்கணக்கான முறை தியானம் செய்து ஜபம் செய்த பின்னால தான் அவருடைய அந்த ராமன் மீது அமைந்த கீர்த்தனைகள் எல்லாம் மிக மிக சுலபமாக ராமனே அவருக்கு அடி எடுத்து கொடுக்க வந்தது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மால் இயன்ற அளவு நாம ஜபம் செய்து நமக்கு எந்த நாமம் பிடிக்குமோ, ராமன் என்று இல்லை, சிவன் என்று இல்லை, விஷ்ணு என்று இல்லை, ஓம் சரவணபவா என்று முருகன் என்று இல்லை, எந்த தெய்வத்தை நாம் வழிபடு தெய்வமாக வைத்திருக்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உறுதியான நம்பிக்கையோடு கூறி வர நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பமும் ஏற்றமும் உயர்வும் அந்த அமையும். அதை எல்லாவற்றையும் தருவதற்கு அந்த இறைவனே மிக விரைந்து நம்மை நாடி வருவார் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெரும் பேற்றை நாம் இந்த பிறவியிலே அடைவதற்கு நாம ஜபமும் அந்த நாம ஜபத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எம்பெருமானும் இறைவனும் எல்லோருக்கும் எல்லா அருளையும் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.